இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ வந்திருக்கவே கூடாதுன்னு நினைச்சா வந்து அளவு வேற எடுத்துட்டு இருக்கா. மூஞ்ச பாரு. அந்த சாக்குல முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு மேல மேல வேற விழுந்துட்டு இருக்கா. அவர் என்னடானா அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. சொல்லு பூமி. என்னது? இங்க என்னதான் நடக்குது? என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமா என்கிட்ட கேட்ட எனக்கு என்ன தெரியும்? உங்க அண்ணன் சைட்ல இருக்கும்போது அந்த நட்சத்திரா வந்தா. அவ வந்தாளா? எதுக்கு? அன்னைக்கு உன் அண்ணனோட கோட்டை துவைக்கிறேங்கிற பேர்ல அடிச்சு அடிச்சு அந்த கோட்டை அப்படியே கிழிச்சிட்டால. அப்புறம் புதுசு வாங்கிட்டு வரேன்னு கிளம்பி போனால. இப்ப அதுக்குதான் வந்தா. ஓஹோ, புது கோட் வாங்கிட்டு வந்தாளா? இல்ல, டேப் எடுத்துட்டு வந்தா. எதுக்கு? அளவெல்லாம் தெரியாதான். வந்து அளவு எடுக்கிறேங்கிற சாக்குல உன் அண்ணன் மேலேயே விழுந்துட்டு இருக்கா. உன் அண்ணன் என்னடானா வெக்கப்படுறாரு. வெக்கம். அம்மா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் தானே போனேன். நீயும் போனியா? நீ எதுக்கு போன? நான் நட்சத்திரம் வந்தான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன நான் எதுக்கு போனேன்னு கேக்குற? நீ அவளை பத்தி தானே இப்ப விசாரிக்கணும். அது கிடையாது. எப்பவும் இல்லாம நீ எதுக்கு அண்ணனை பார்க்க போனோன்னு கேட்டேன். அந்த நட்சத்திரம் அண்ணனை எதுக்கு தேடி வரணும்? நீங்க போயும் என் அண்ணன் எதுக்கு எதுவும் சொல்லாம இருந்திருக்கான்? எனக்கு எதுவுமே சுத்தமா புரியல. இதெல்லாம் கேட்க எனக்கே புதுசா இருக்கு. சரி சரி, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அநியாயமா இருக்கு. அளவு எடுக்கிறங்கிற பேர்ல உன் அண்ணன் மேலேயும் அப்படியே விழறா. நில்லு. போன கூட முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். ஹலோ, நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது இங்கெல்லாம் வர வேண்டான்னு? அத்தை, எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை நான் பார்த்து. காலம் நம்மள பழி வாங்குது. நமக்குள்ள என்னதான் பாசம் இருந்தாலும் அது விலைக்கு வச்சிரும். இங்க வரணும், என் தங்கமான மருமகளை பார்க்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? ஆனா என்ன பண்றது? அவன் வர்றதுக்கே வீட்டுல உன்னை பத்தில என்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா? அங்க அவனை என்னென்னமோலாம் பேசி அவன் நிம்மதியே கெடுக்கிறாங்கம்மா. அதனாலதான் உன்னை பார்க்கணும்னு என் மனசு தவியா தவிச்சாலும் உன்னை யாரும் திட்டிடக்கூடாதுன்னு, நான் காரணமா இருக்க கூடாதுன்னு தான் வராம இருந்தேன். அவங்க ராட்சசத்தனமா நடந்துக்கிட்டாலும் நீ ஒரு தேவதைன்னு நிரூபிச்சிட்டமா. அவங்க உன்னை தகாத வார்த்தையெல்லாம் பேசி எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்தினாலும், எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடும்னு தெரிஞ்ச உடனே என் மூத்த பேர பிள்ளைய கூட்டிட்டு போய் மன்னிப்பு கேட்க வச்சிருக்கன்னா
உன்னோட தங்கமான மனச பத்தி அவங்க தான் புரிஞ்சுக்கல. அவங்க என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இங்க பாருங்க அத்தை, இந்து மட்டும் யாரு? என் பொண்ணு தானே. என் பொண்ணு கல்யாணம் நிக்க போதுன்னு தெரிஞ்சா என்னால மட்டும் எப்படி அமைதியா இருக்க முடியும் அத்தை? இதுதான் உன்னோட பெருந்தன்மை. வெறுக்கிறவங்க மேலேயே பாசத்தை காட்டுவேன். உன்னோட நல்ல குணத்தை அவங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ. நிக்க இருந்த இந்துவோட கல்யாணம் திரும்பவும் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீதாம்மா. போகட்டும் விடுங்க அத்தை. இந்து கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா அதுதான் எனக்கு சந்தோஷம். சரி, உன் கூட நான் ரொம்ப நேரம் இருந்தா உனக்கு நல்லதில்ல. கிருஷ்ணா, அதை கொடுப்பா. இங்க பாருமா, இது அவன் வாங்கிட்டு வந்தது இல்ல, ஏன் மருமகளுக்காக நான் வாங்கிட்டு வந்த புடவை. வாங்கிக்க. போயிட்டு வரமா. ஏமா, நீ அந்த அபூர்வாவோட பொண்ணு தானே? பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு ஒரு பையன் இருந்திருந்தா உடனே பேசி உன்னை மருமகள் ஆக்கியிருப்ப. அழகா இருக்கால?